Hello everyone. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறது நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷனுக்கு, என்னோட மீட்டிங், காலேஜ் ப்ரெசன்டேஷனுக்கு, கிளைண்ட் காலுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் என்னால் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல டெவலப் ஆக முடியல. என்னால் மற்றவங்க முன்னாடி நின்று கரெக்டாக எஃபெக்டிவாக நான் பேச முடியல. பேசினாலும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பண்ணுற 5 காமன் மிஸ்டேக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்ல, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் Surya Johnson, உங்க ப்ரொஃபஷனல் கைட். ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு தான் நீங்கள் புதுசாக என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, என் பேர் Surya Johnson. உங்களை என் சேனலுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரொஃபஷனல் கைட் வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் கைட். ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் எல்லாரும் எப்படி க்ரோ ஆகணும், எப்படி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும், இன்டர்வியூக்கில் ப்ரிப்பேர் ஆகிக்கணும், என்ன மாதிரி நம்மளோட குவாலிட்டிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல ப்ரொஃபஷனல் லெவலில் எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக அவங்கள போர்ட்ரே பண்ணணும், உங்ககிட்ட எப்படி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை இந்த சேனல் நீங்கள் பார்க்கலாம். அது எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு பேசணுன்றது ஆசை இருக்குதான், சரிங்களா? யாருக்குமே சொல்ல முடியாது என்னோட ஆஃபீஸில் நான் பெஸ்ட் எம்ப்ளாயியாக காட்டணும், மற்றவங்க முன்பாக நான் நல்லா பேசுகிற ஆள் இந்த சென்ஸ் என்கிட்ட நல்ல ஸ்டஃப் இருக்குது, என்கிட்ட நிஜமாவே ஸ்டஃப் இருக்குது, ஆனால் என்னால் அது வெளியில் வந்து பேசி காமிக்க முடியல. நான் நல்ல பிபிடிலாம் ரெடி பண்ணுறேன், ஆனால் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியல. காலேஜில் நான் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் பண்ண முடியல சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்க அந்த காமனான குவெஸ்டின், காமனான டவுட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 5 common mistakes that you make in public speaking. 5 காமனான மிஸ்டேக்ஸ் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் மற்றவங்க முன்பாக பேசுகிற விஷயத்தில் வந்துட்டு என்ன மாதிரியான 5 காமன் மிஸ்டேக் பண்ணுறோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாட் டேக்கிங் பப்ளிக் ஸ்பீக்கிங் சீரியஸ்லி. நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷைன் ஆகணும், எந்த அளவுக்கு மற்றவங்க முன்பாக நீங்கள் உங்களோட டேலண்ட்ஸை காட்டணும், மற்றவங்க முன்பாக நீங்கள் எஃபெக்டிவாக பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை சீரியஸாக எடுக்கிறது இல்லை. அப்படின்னா அதுக்காக நீங்கள் எஃபர்ட்ஸே போடுறதுக்கு தெளிவாக இருக்கும், இல்லை போடுறீங்க அது ரொம்ப கம்மியான எஃபர்ட்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பேசணும்னு மற்றவங்களுக்கு முன்பாக எந்த அளவுக்கு நல்லா பேசணும், நல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கணும், நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கணும், நல்ல ஒரு மீட்டிங்கில் உங்களோட ஐடியாஸ், உங்களோட தாட்ஸ்லாம் நீங்கள் போல்டாக தைரியமாக மற்றவங்க முன்னாடி ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும்னா மற்றவங்க முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணியிருக்கணும். நீங்கள் எப்போ ரிஹர்சல் பண்ணாமல், அப்படின்னா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், எந்த ப்ரெசன்டேஷனோ, எந்த மாதிரியான இன்டர்வியூ கூட அது யூஸ் ஆகும். எந்த மாதிரியான இன்டர்வியூக்கு நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் ரிஹர்சல் பண்ணாமல் போனீங்கன்னா நீங்கள் சீரியஸாக அந்த விஷயத்தை எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வெளியில் எஃபெக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உள்ளே ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரெயினப் ஆகிருக்கணும், நீங்கள் நல்லா ரிஹர்சல் பண்ணியிருக்கணும். ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எய்ம் பண்ணியிருக்கிற இந்த ஜாபில் நான் லேண்ட் ஆகணும்னு சொல்லி வர இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஏன்னா வந்து அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ப்ரெசன்டேஷனோ, இல்லை உங்களுக்கு பிடிக்காத இன்டர்வியூ, இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்டர்வியூ, அந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகாத அந்த மாதிரியான காரியங்கள், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனோ, பிபிடியோ, இல்லை டீம் மீட்டிங்கோ, அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சீரியஸாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் இந்த விஷயத்த சீரியஸாக எடுத்துக்கல, நான் இந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ட் வந்து நான் வந்து கவனிக்கலை, ரிசல்ட் மட்டும் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் ஆகலைன்ட்டு உங்களுக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் காமனாக பண்ணுற மிஸ்டேக். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் பேச வேண்டிய காரியங்கள் உங்கள் மைண்ட்லேயே ஸ்டக் ஆகிடும், வாயில் வராது. நீங்கள் வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், ஆனால் வெளியில் கொண்டு வர முடியல சொல்கிறீங்கன்னா காரணம் நீங்கள் ரிஹர்சல் பண்ணலாம். ஸோ கெட்டிங் யுவர் ஐடியாஸ் இன் த மைண்ட் இஸ் நாட் எஃபெக்டிவ். அது வாய் வழியாக வெளியே கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கரை சொல்லி எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ நல்ல ரிஹர்சல் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்கிற ஐடியாஸ் இன்னும் டெவலப் ஆகும். டெவலப் ஆகிட்டு நீங்கள் அது கரெக்டான இடத்துல நீங்கள் பேசும்பொழுது இன்னும் நல்லா அதை என்ஹான்ஸ் பண்ணி பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரிஹர்சல் பண்ணிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நான் இப்போ என்ன பேச போகிறேன், நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்கள் மைண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். ஒரு ப்ராசஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பேசும்பொழுது ஒரு ப்ரிப்பேர்டான ஆள் மாதிரி இருக்க மாட்டீங்க. அங்கே நீங்கள் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருப்பீங்க, செல்ஃப் டவுட் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பேசுறது கரெக்டாக, பேச போகிறது ரைட்டாக, நான் அடுத்து என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே இருப்பீங்க. ஸோ இதே நீங்கள் நல்ல ரிஹர்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி போனீங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்கிறத நீங்கள் கிளியராக நீங்கள் பேசலாம். அடுத்து என்ன பேச போகிறோன்றது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக தெரியும்.
அதே மாதிரி நீங்கள் ரிஹர்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஹர்சல் பண்ணும்போது நிறைய நியூ ஐடியாஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போ உங்களோட கண்டென்ட் நீங்கள் பேச போகிற காரியங்களும் அந்த கண்டென்ட்டும் இன்னும் நல்லா பாலிஷ் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் வரும்பொழுது ரொம்ப உங்களுக்கே இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக பேசுறதுக்கான காரியங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிஹர்சல் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் நல்ல பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கணும், நல்ல பிபிடி ப்ரெசென்ட் பண்ணணும், நல்ல மற்றவங்க முன்னாடி பேசணும்னா, நல்ல இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் முன்னாடி நல்ல ரிஹர்சல் பண்ணியிருக்கணும். ஸோ அதோட சீரியஸ்னஸ் நீங்கள் எடுத்துட்டு அதுக்காக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. அப்படின்னா அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி சில வார்த்தைங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான சில வார்த்தைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் யூஸ் பண்ணுவீங்க அடிக்கடி. லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் லைக் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, லைக் அந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்ட் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. காரணம் என்னென்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை போடணும்னு தெரியல. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டு ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் லைக் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரல, உங்ககிட்ட ஸ்டஃப் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. அதனால உங்ககிட்ட ஸ்டஃப் இல்லை, அதனால உங்ககிட்ட கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ ரெண்டாவது காமன் மிஸ்டேக் இதான் பார்த்துக்கோங்க, ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். இது எப்படி அவாய்ட் பண்ணோம்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பேசும்போது காஷியஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அந்த வார்த்தைங்களாம் வருதா வரலையான்னு சொல்லிட்டு கவனமாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கொஞ்ச நாள் இருந்தாலே போதும். நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் அந்த ஆம்லாம் நான் யூஸ் பண்ணேன், நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதை காஷியஸாக யோசிக்க ஆரம்பித்தேன். நான் பேசும்பொழுது அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே தான் நான் பேசுவேன். இந்த வேர்ட் நான் எடுத்து நான் ஆம் போடுறேன்றதுல நான் ஃபிங்கர்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் காஷியஸாக ஆக இப்போ நான் பேசும்பொழுது எவ்வளோ ஸ்பீடாக பேசினாலும் சரி, எவ்வளோ ஸ்லோவாக பேசினாலும் சரி, எனக்கு அந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிட்டு. எப்போ நான் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா எதுக்காவது நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை, ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு, ஏதாவது ஒரு பேசுகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு டைட்டிலுக்கு, இல்லை திடீர்னு என்னை கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்கன்னா அப்போ மட்டும்தான் இடையில 1 or 2 தான் வருமே தவிர அதுலேயும் நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாஸ் கொடுப்பேன். 1 2 3 ஒரு 3 செகண்ட் பாஸ். 3 செகண்ட் பாஸ்க்கு மேலே நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன். அந்த பாஸ் நான் அமைதியாக இருந்துட்டு என்ன பண்ணுவேன், இந்த 3 செகண்ட் நீங்கள் பாஸ் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தெரியாது, கொஞ்சம் கேப் விட்டு சில நேரத்தில் யோசித்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது இன்னும் நல்லா கேட்குறவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம தெளிவாக நிதானமாக நிறுத்தி பேசுகிறோம்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அது நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காஷியஸாக இருக்கணும். நான் எத்தனை வாட்டி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன், தேவையில்லாத அன்னெசரி அந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசும்பொழுது நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருந்தீங்கனாலே ஒரு 1 to 3 month நீங்கள் இந்த காஷியஸாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க கூட வேணாம். இப்போலாம் நான் யோசிக்க கூட மாட்டேன், நான் எத்தனை வேர்ட்ஸ் நான் ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ஃபில்லர் வேர்ட்ஸ் போட்டு பேசுகிறேன்னா. இப்போ நான் சில நேரத்தில் வீடியோஸ் எடுக்கும்பொழுது நான் ஆரம்ப கட்டத்தில் எடுத்த வீடியோஸ் எத்தனை ஆம்லாம் நான் கட் பண்ணுறேன்னு நான் பார்க்கும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ வாட்டி ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்ட்டு. பட் இப்போ நான் எடுக்கிற வீடியோஸில் நிறைய ஃபில்லர் வேர்ட்ஸ் இருக்காது. நான் வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் வந்து வீடியோஸ் கட் பண்ணுறதா இருக்குமே தவிர ஃபில்லர் வேர்ட்ஸ்க்காக நான் கட் பண்ணுறது ரொம்ப கம்மியாச்சு. ஸோ நீங்கள் காஷியஸாக பேசும்பொழுது ஃபில்லர் வேர்ட்ஸை ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். இப்போ தேர்ட் காமன் மிஸ்டேக் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் டூ ஸ்லோலி, ரொம்ப மெதுவாக பேசுறது. இது வந்து ஃபாஸ்ட்டு சொல்லலை, சவுண்டை சொல்கிறது. ரொம்ப மெதுவாக பேசுறது, நீங்கள் பேசுகிறது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்கும். அந்த மாதிரி மெதுவாக பேசுனீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 3ல் பேசுகிறேன், இது நான் ஸ்கேல் 7ல் பேசுகிறேன்னா நீங்கள் பேசுகிறது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உங்கள் ரூம்க்கு அக்ராஸில் இருக்க அவங்கக்கிட்ட கூட கேட்கும். ஸோ நீங்கள் அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ரூம் எவ்வளோ சைஸ்க்கு பெருசாக இருக்கோ, எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கேலை வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் வரும்பொழுது ஸ்கேல் ஆஃப் 7 கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பேசுகிற வால்யூம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் 7. இது இன்னும் ஹைலான பிச் பேசணும்னா அது ஸ்கேல் ஆஃப் 8 போகும். இன்னும் நல்ல கத்துனா ஸ்கேல் ஆஃப் 9 or 10 வரைக்கும் கூட என்னால் போக முடியும். பட் 10 போகும்போது நம்ம வாய்ஸ் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. ஆனால் உங்கள் ரூமில் இருக்கிற எல்லாருக்கும், அந்த உங்கள் மீட்டிங்கில் இல்லை உங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நீங்கள் கொண்டு போகிற சவுண்டு தான் அந்த ஸ்கேல் ஆஃப் 7. ஸோ நீங்கள் அந்த ஸ்கேலில் நீங்கள் பேசும்பொழுது எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக பேசும்பொழுது, ஸ்லோவாக பேசும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை, உங்களுக்கு அந்த கண்டென்ட் தெரியலன்னு தெரியும். அதே மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப போர் அடிச்சிடும். நீங்கள் பேசுறது என்னன்னோ புரியாது, அது ஏன் எவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறீங்கன்னும் போது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். சரிங்களா? அவங்கக்கிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு அவங்க மூஞ்சில் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கடகடான்னு 0க்கு போய்டும். ஸோ நீங்கள் ஸ்கேல் ஆஃப் 7ல் பேசுகிறது தான் உங்களுக்கு எஃபெக்டிவான கம்யூனிகேஷனாக இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் மைக்கில் பேசுகிறீங்கன்னா சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மைக் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டோனை குறைக்கிறத காட்டிலும் உங்கள் மைக்கோட வால்யூம் குறைக்கிறது தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா உங்கள் டோன் வந்து இஸ் ஈக்குவல் டு யுவர் கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணுது. நீங்கள் மைக் சவுண்டாக இருக்குது, உங்கள் டோனை குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலில் குறைஞ்சிடும். ஸோ உங்களோட ஸ்கேல், அந்த ஸ்கேல் ஆஃப் 7 சொன்னோம் இல்லையா, அந்த டோனை விட்டு குறையாதீங்க. மைக்கில் பேசுகிறதா இருந்தால் மைக்கோட வால்யூமை குறைக்க நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கரெக்டாக இருக்கும். 4வது காமன் மிஸ்டேக் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் டூ ஃபாஸ்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுறது. சிலர் வந்து நான் பேசுகிற சில பேருக்கு டூ ஃபாஸ்ட்டாக தெரியும், ஆனால் என் ஸ்கேல் ஆஃப் 7 தான் பேசுகிறேன். சில வேளை உங்கள் ஸ்கேல் ஆஃப் 7 வந்து ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் குறைச்சிக்கோங்க. ஒரு 6ன்ற ஸ்கேலில் நீங்கள் கூட பேசலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசும்போது என்ன தெரியுமா, நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படா அதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பிடிக்க போகிற மாதிரி பேசுகிற சொல்லுவாங்க தெரியுமா, ஏன்னா நீ ட்ரெயினை பிடிக்க போகிற எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிற. அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசி அந்த காரியத்தை முடிச்சிடணும், அந்த ப்ரெசன்டேஷனை முடிச்சிடணும், அந்த பிபிடியை முடிச்சிடணும், இன்டர்வியூ முடிச்சிடணும் சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசும்போது அது என்ன காமிக்கும், ஒன்று நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணல, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வரலன்னு காமிக்கும். 2வது நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்கன்னு காமிக்கும். 3வது நீங்கள் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றது காட்டும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசுறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். வீடியோஸோட ஸ்டார்டிங் டைமில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க, சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எவ்வளவோ என்னோட ஸ்பீடை குறைச்சிருக்கேன், ஆனாலும் இன்னும் குறைக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நான் இன்னும் ஸ்பீட் குறைக்கணும்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, என் ஸ்பீடு ஓகேவா இல்லை ஸ்பீடு குறைக்கணுமா. ஸோ நானும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு டிப்ஸை நீங்கள் எனக்கு கொடுங்க. 5th and last most common mistake in public speaking பார்த்தீங்கன்னா forgetting eye contact. மற்றவங்க வந்து கண்ணில் பார்த்து பேசுகிறத வந்து நீங்கள் மறந்துடுவீங்க, இல்லைன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே அவாய்ட் பண்ணிடுவீங்க. சில பேர் நீங்கள் எப்போ ஐ கான்டாக்ட் கொடுக்கறது நிறுத்திட்டீங்களோ இல்லை அவாய்ட் பண்ணுறீங்களோ, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நீங்கள் எவ்வளோதான் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும், எவ்வளோதான் சூப்பரான கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தாலும், பேப்பர் வச்சு பேசுகிற மாதிரி இப்படிவே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது யாருக்குமே பிரயோஜனமாக இருக்காது, அது ரிலேட்டே ஆகாது. ஸோ நீங்கள் ஐ கான்டாக்ட் வேணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமராவில் எங்கே கேமரா பாயிண்ட் இருக்கோ நான் அதை பார்த்து பேசுகிறேன். ஸோ கேமரா பாயிண்ட் பார்க்காம என்னோட ஃபேஸ் பார்த்து பேசணும்னு வச்சுக்கோங்க. செகண்ட் நான் அதை பார்த்து என்னோட ஃபேஸ் மட்டும் பார்த்து நான் பேசும்பொழுது உங்களுக்கும் எனக்கும் அந்த கனெக்ஷன் லாஸ் ஆகிடுச்சு. நான் உங்களை பார்த்து பேசாத மாதிரி இருக்குது, அந்த கனெக்ஷன் வந்து கிடைக்காது. ஸோ நான் என்ன தான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு பேசினாலும் அந்த ஐ கான்டாக்ட் நான் எப்போ மிஸ் பண்ணுறனோ அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பப்ளிக் ஸ்பீக்கிங்கில், ப்ரெசன்டேஷனில், இன்டர்வியூஸில் கூட நீங்கள் பேசும்பொழுது அந்த ஐ கான்டாக்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ஷன் மிஸ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ் பார்த்தே நீங்கள் படிச்சுட்டு இருக்காதீங்க, இல்லை உங்கள் பிபிடி பார்த்துட்டே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் பிபிடியே பார்த்து, இல்லை உங்கள் லேப்டாப் பார்த்து பேசாதீங்க, இல்லை நீங்கள் வச்சுருக்க பேப்பர்ஸோ அதை பார்த்தே நீங்கள் பேசும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு ஐ கான்டாக்ட் இருக்காது. ஆடியன்ஸ்கிட்டயோ இல்லை உங்களோட இன்டர்வியூர்கிட்டயோ உங்கள் லெக்சரர்ஸ்கிட்டயோ இல்லை யார் முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்களோ, அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறீங்களோ ஒரு கனெக்ஷனே இருக்காது. ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த ஐ கான்டாக்டில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு செகண்ட் பார்ப்போம், டக்குன்னு ஒருத்தவங்களை பார்த்து ஒரு செகண்ட் பார்த்து டக்குன்னு மறுபடியும் குடிச்சிட்டு பேசிட்டு அடுத்த ஒரு செகண்ட் ஒருத்தவங்களை பார்த்து இப்படி குடிச்சு பேசுறீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ராங். இதில் பெஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லும் பொழுது ஒருத்தவங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது சில நேரத்தில் உங்களுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஆள் நல்லா கவனிக்கிற யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள பார்த்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அவங்கள பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்சனுக்கு உங்களோட ஐ கான்டாக்ட் ஷிஃப்ட் பண்ணும். இப்போ ஒரு பாயிண்ட்லேயே நான் பேசும்பொழுது நான் இப்படி ஐ கான்டாக்ட் மூவ் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப வேவரிங்காக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது, என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைச்சிரும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் முடிக்கிற வரைக்கும் ஒருத்தவங்க மேலே ஐ கான்டாக்ட் வச்சிங்கன்னா அவங்ககிட்ட பார்த்து அவங்ககிட்ட கன்வே பண்ணுற மாதிரி பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஆளை பார்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக பார்த்து நீங்கள் மூவ் பண்ணணும். மூவ் ஆகும்பொழுது நீங்கள் இருக்கிற ரூமில் இருக்கிற எல்லாரையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் அட்டென்டிவாக கவனிக்கிற மாதிரி இருக்கும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நல்ல பெஸ்ட் டிப்பு. ஸோ கண்ணை வந்து மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடாது, இல்லை மொத்தமாக யாரையும் பார்க்காம உங்கள் நோட்ஸையோ உங்கள் பிபிடி ப்ரெசன்டேஷனோ இல்லை உங்கள் லேப்டாப்பையும் நீங்கள் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரையும் பாருங்கள், ஒரு ஸ்மைலோடு பேசுங்க, எஃபெக்டிவான ஐ கான்டாக்ட் கொடுங்க. நீங்கள் ஐ கான்டாக்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகுனா நீங்கள் ரொம்ப பயந்தவங்கன்னு காமிக்கும். நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, நீங்கள் ரொம்ப ப்ரெசண்ட்டாக இல்லை, அந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சுட்டு எப்படா வெளியே போவோம் அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஐ கான்டாக்ட் கொடுத்து நீங்கள் பேச நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க.
ஸோ இந்த 5 காமன் மிஸ்டேக்ஸ் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் பார்த்தோம். அதுக்கான என்ன மாதிரியான ரெமடிஸும் நீங்கள் பார்க்கணும், எந்த மாதிரியான ப்ராக்டிஸ், எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் நீங்கள் செய்யணும்னு சொல்லி பார்த்தேன். நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரியான பப்ளிக் ஸ்பீக்கிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே 5 மிஸ்டேக்ஸையும் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான். ஆனால் 5 மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் 5 மிஸ்டேக்ஸ், இந்த 5 காமன் மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, இல்லை எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் வந்து நான் இன்னும் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. என் பேர் சூர்யா ஜான்சன், உங்கள் ப்ரொஃபஷனல் கைடு.